கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கிளிநொச்சி மாவட்டத்தில் கரைச்சி, பூநகரி, பச்சிலைப்பள்ளி பிரதேச சபைகளுக்காக 685 வேட்பாளர்கள் போட்டியிட்டிருந்தனர். ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். குறித்த வேட்பாளர்களில் 606 வேட்பாளர்கள் வரவு செலவு அறிக்கைகளை சமர்ப்பித்திருந்ததுடன் 79 வேட்பாளர்கள் கிளிநொச்சி தேர்தல் அலுவலகத்தால் வழங்கப்பட்ட கால வரையறைக்குள் வரவு செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்காமையினால் போலீசாரினால் கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. பொதுஜன ஐக்கிய முன்னணி கட்சியின் 39 வேட்பாளர்களும், ஐக்கிய மக்கள் சக்தியின் 37 வேட்பாளர்களும், ஐக்கிய தேசிய கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, சுயேட்சை குழு ஒன்று ஆகிய கட்சிகளிலிருந்து தலா ஒரு வேட்பாளர் தேர்தல் தொடர்பான வரவு செலவு திட்டத்தினை சமர்ப்பிப்பதற்கு தவறியுள்ளனர். அதற்கமைய குறித்த வழக்கு கிளிநொச்சி மாவட்ட நீதவான் பொன்னுத்துரை பிரசாந்தன் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. குறித்த வழக்கு தொடர்பான விடயங்களை ஆராய்ந்த நீதவான் 79 பேருக்கும் தனித்தனியாக வெவ்வேறு திகதிகளில் வழக்கு விசாரணைகளுக்காக திகதியிட்டுள்ளார்.